I am Harshita. நான் வந்து Nimhans, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்சஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் பெங்களூர். லைக் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தோம். இவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் பெருசாக இன்வால்வ் ஆகலைனாலும் லைக் அங்கே இருக்கிற லேப்ஸ் அண்ட் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ காலேஜில் இருக்கிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, லைக் நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வைக்க மாட்டாங்களான்னு. பிகாஸ் அங்கே இன்டர்னுக்கு போனோமே தவிர அங்கே வந்து எவ்ரி திங் வாஸ் ஆன் ஆர் ஓன். எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டையே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் இந்த ஃபுல் ப்ராஜெக்டையுமே கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. Hello Makle, I am Shankari from Guinea Times, the official magazine club of CEG ACTech and SAP. So this is the first video of Intern Diaries 8.0. Today we have Harshita, the 3rd year student of BE Biomedical Engineering. So let's get started. Hi, உங்கள் பேர், நீங்கள் எங்கே இன்டர்ன்ஷிப் போனீங்க? Hi everyone, I am Harshita. நான் வந்து Nimhans, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்சஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் பெங்களூரில். ஓகே, ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் வந்து அதை சூஸ் பண்ணீங்க? ஓகே, ஸோ அபவுட் தி அப்ளிகேஷன் டு ஸ்டார்ட் ஆஃப், நாங்கள் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், எங்கள் ஹெச்ஓடி கீழே. ஸோ அவங்களோட ரேப்போவில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து நிம்ஹான்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒரு இன்னொரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 6 of us got selected for that. And we started off by applying, like அவங்க வெப்சைட்லேயே இன்டர்ன்ஷிப் அண்ட் எக்ஸ்பர்டீஸ்னு ஒரு காலமில் we can apply, like நாட் நெசசரிலி நம்ம ஒரு ப்ரொஃபஸரோட ரெக்கமெண்டேஷனில் போகணுன்ட்டு இல்லை. பட் அங்கே வந்து when we try and apply, we have a certain application fee, or if we are through another college, I feel like the application fee will be waived off. ஸோ அதில் அப்ளை பண்ணி அங்கேருந்து அப்ரூவல் வாங்கி தென் we were assigned to different faculties to do our project. Okay, so how was your experience there? ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ பிகாஸ் லைக் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தோம். இவன் நம்ம ஹாஸ்பிட்டலில் பெருசாக இன்வால்வ் ஆகலைனாலும் லைக் அங்கே இருக்கிற லேப்ஸ் அண்ட் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி பேஷண்ட்ஸோடு நிறைய நாங்கள் பண்ண மெஷினரியை வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் ஒரு டாக்டர்கிட்ட தான் நாங்கள் வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களை. பட் அவங்களோட அந்த ஸ்ட்ரோக்கில் வச்சுருந்த மெஷின்ஸ் அண்ட் இஇஜிஸ் அண்ட் இசிஜிஸ் மெஷின்ஸ் வச்சு யூஸ் பண்ணப்போ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்கள் வெறும் எங்கள் காலேஜில் ரொம்ப பேஸ் லெவலில் பண்ண ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் அங்கே ஃபுல் ஆன் லைக் மெஷின்ஸ் அண்ட் இது எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லேப்ஸில் விசிட் பண்ணப்போ இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ வாட் வாஸ் த ஒன் திங் இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் ரொம்ப பெருசாக கற்றுக்கிட்ட ஒரு வேல்யூ, பீட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே இருக்கட்டும், விச் இஸ் த ஒன் கிரேட்டஸ்ட் வேல்யூ கெயின் ஃப்ரம் தட் இன்டர்ன்ஷிப்? அண்ட் எத்தனை நாள் இன்டர்ன்ஷிப் போயிருந்தீங்க? ஓகே, 1 month இன்டர்ன் போயிருந்தோம். அண்ட் லைக் ஃப்ரம் கெயின்ஸ்னால் இப்போது லைக் காலேஜில் இருக்கிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, லைக் நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வைக்க மாட்டாங்களான்னு. பிகாஸ் அங்கே இன்டர்னுக்கு போனோமே தவிர அங்கே வந்து எவ்ரி திங் வாஸ் ஆன் ஆர் ஓன். எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டையே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் இந்த ஃபுல் ப்ராஜெக்டையுமே கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ எங்களுக்கு வந்து இத்தனை நாளாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத எதுலையாச்சும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிட்டு அங்கே ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் எங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா அது எப்படி பண்ணணும்னு தெரியல. லைக் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்களே வாங்கிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணுறோன்ற வரைக்கும் எங்களுக்கு அந்த லிபர்ட்டி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இத்தனை நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு நாங்கள் கியர்டப்பாக இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அது வி லேர்ன் ஹவு டு டூ தட். அது இல்லாமல் வேறு ஒரு சிட்டியில் போய் பண்ணுறப்போ நாங்கள் வி ஃபிகர்ட் அவுட் அவர் ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் பண்ணி போய் வாங்கிட்டு வந்து, ப்ளஸ் எங்களுக்கு அங்கே நாங்கள் ஹாஸ்டல்லே தான் இருந்தோம், லைக் இன் கேம்பஸ் ஹாஸ்டல். பட் அங்கேருந்துமே எங்கள் லேபுக்கு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் சம் 10 kilometers கிட்ட. ஸோ டெய்லி லைக் அங்கே ஈவிஸ் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹேட் டு டிபெண்ட் அப்பான் starting off early and walk to the lab, so everything. ஆனால் அந்த லேபுக்கு போகிறதுக்கு என்றைக்குமே எங்களுக்கு சலிக்கல, பிகாஸ் the lab was very enjoyable. ஏன்னா நிறைய சீனியர் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, PhD scholars அண்ட் மற்ற காலேஜ்லேருந்து இன்டர்ன்ஸும் வந்திருந்தாங்க. பட் we never felt different or young or like left out in that. ஸோ அதனால அந்த walk also didn't matter that much, like கஷ்டமாக தெரியல. ஸோ I felt like unless and until அந்த மாதிரி போயிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கிரேஸ் தெரியும்ட்டு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ ஃபவுண்ட் அங்கே அந்த 1 monthல வந்து நீங்கள் சொன்னீங்க லைக் பெங்களூரில் அங்கே நியூ பிளேஸ், ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். அப்படி நிறைய சேலஞ்சஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ விச் இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ கன்சிடர் தேர்? அங்கே சேலஞ்சுன்றதை விட ஃபெல்ட் லைக் அ லிட்டில் பிட் ஆஃப் அ பேர்டன். ஏன்னா நாங்கள் வெறும் லைக்
செகண்ட் இயர் முடித்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபுல் ஆன் ப்ராஜெக்ட் கொடுத்தப்போ அவங்க வந்து நீங்களே வந்து அது பேஷண்ட்ஸ் மேலேயும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு பில்ட் பண்ணுங்கள், என்கிட்ட வந்து சொல்லணும்னு கூட இல்லை, அப்புறமா நீங்கள் பேஷண்ட்ஸ் மேலே கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் லேப் எங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா லேபுக்கும் ஆக்சஸும் கொடுத்தப்போ இவர் லைக் ஓகே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இட் வாசன்ட் லைக் மோர் ஆஃப் லைக் அ சேலஞ்ச், இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, அ ட்ரிகர் ஃபார் அஸ் டு டூ மச் பெட்டர். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் அது இது வரைக்கும் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கல, அண்ட் இங்கே வந்து அது கிடச்சி போய்ட்டு ரியலி ஃபெல்ட் ரியலி குட். ஸோ கேன் யூ ஷேர் அஸ் ஃபியூ திங்ஸ் அபவுட் ப்ராஜெக்டில் என்ன பண்ணீங்க? ஓகே, ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு எஸ்எஸ்விபி பேரடைம் பேஸ்டு ஐசியூ அலாரம் சிஸ்டம் பண்ணோம். ஸோ எஸ்எஸ்விபி பேரடைம் வந்து நாங்கள் சைக்கோபையில் வச்சு பில்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பேசிக்காக சொன்னேன்னா கூட லைக் 4 லைட்ஸ் ஃப்ளிக்கரிங் மாதிரி வச்சுருந்தோம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆகிறப்போ இதெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்ட்ரோக் யூனிட்டில் தான் மெயினாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணுறது தான் வாஸ் மேஜர்லி ஆர் ஒர்க். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்காக ஐசியூவில் என்ன பண்ணலான்னு நினச்சோன்னா ஒரு பேரடைம் லைக் ஒரு ஸ்க்ரீன் பேரடைம் ரெடி பண்ணி அதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி லைட்ஸ். ஸோ இப்போது லெட்ஸே இப்போது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி தேர் ப்ரோன் டு எபிலெப்சி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சீஜர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்களால இமீடியட்டாக லைக் சில பேருக்கு ஃபிசிக்கலாக வெளில தெரியும் சீஜர்ஸ், ஆனால் எல்லாருக்குமே அது வந்து வெளில தெரியணுன்ட்டு இல்லை, அது இன்டர்னலாக இருக்கிறப்போ த பேஷண்ட்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு பி ட்ரீட்டட் இமீடியட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வி தாட் ஆஃப் preparing this paradigm where if they focus on a singular light and the alarm system will go off, and when the seizure is off and the inner light focus பண்றப்போ the seizure the alarm goes off. So how this happens na the brain activity oda pair பண்ணலாம்ட்டு so ஒரு full time emotive headset னு ஒன்று pair பண்ணலாம்ட்டு. emotive headset is an EEG headset மாதிரி லைக் நம்ம வந்து மேனுவலாக பண்ணுற EEG-யை விட இது வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஹெட்செட். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு அதில் 14 சேனல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல் டைம் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். வென் தேர் இஸ் அ சீஜர் பிரெயின் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ இட் மேக்ஸ் தி பேஷண்ட் ஃபோக்கஸ் தி லைட் which makes the alarm system go on. And when the patient is treated and the seizure is under control, it makes the patient to focus the other light where the alarm goes off. So this is how we design the SSVP paradigm. ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் இங்கேருந்து போகும்போதே யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு பி அசைன் வித் அ ப்ராஜெக்டில் ஆர் ஆக்சுவலி வி வர் ஒர்க்கிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஹியர். ஆனால் நாங்கள் வந்து லைக் ஒரு 6 people போனோம், எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் அசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வி டிட் நோ திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அசைன் பண்ணாமல் யூ ஹேவ் டு ஒர்க் இந்த ரியலி கிரேட். ஸோ ப்ரீ ஒர்க்ஸாக என்ன பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் யூ டிட் அண்ட் வாட் இஸ் த மெயின் திங் யூ கன்சிடர் தட் they consider during screening? அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து லைக் லைக் ஐ சார் ஹெச்ஓடி கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணதுனால அவங்க வந்து சொன்னாங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க, ஸோ தட் நீங்கள் அங்கே க்ளூலெஸ்ஸாக இருக்க வேண்டாம், ஏன்னா இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ப்ரீவியஸ் சீனியர்ஸோட ரிலேட்டட் டாபிக்ஸ் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் படிச்சுட்டு போகணும். ப்ளஸ் அது போக நாங்கள் ஃப்ரம் ஆர் சைட் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி ஓகே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், இங்கே இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய சேனல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால ஸோ என்னெல்லாம் வேணும்னு நாங்கள் ஒரு நோட் டவுன் மாதிரி பண்ணிட்டு போனோம். இப்போ எங்களுக்கு பேசிக்காக இஜி இசிஜி அதெல்லாம் என்னன்னு தெரியும். ஸோ அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த இன்ஸ்டிடியூட்டில் சம் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றது. பிகாஸ் இப்போது நிம்ஹான்ஸ் மாதிரி பிளேஸ்லலாம் இட் இஸ் தி ஒன்லி பிளேஸ் இன் இந்தியா தட் ஹேஸ் பெட் எம்ஆர்ஐ அண்ட் எம்இஜிலாம் இருக்கிற ஒரு ஃபியூ பிளேசஸில் அது ஒன்று. ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குது அங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வி மேட் ஷூர் டு ஆஸ்க் தெம், பிகாஸ் வென் வி டிட் ஆஸ்க் தெம் தே மேட் பர்சனல் எஃபர்ட்ஸ் ஸோ தட் வி கேன் விசிட் தோஸ் லேப்ஸ் அண்ட் பிரெயின் மியூசியம்லாம் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு. ஸோ வி ஃபர்ஸ்ட் மேட் அ ரிசர்ச் ஆன் வாட் ஆல் வி வாண்ட் டு நோ மோர் தென் லைக் யூனோ அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாக போகிறத விட நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்றதுல வி வென்ட் ப்ரிப்பேர். So how was your experience with working those professionals? And also second yearல internship போயிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் them நம்ம காலேஜில் வந்து தேர்ட் இயரில் தான் they will go for internship. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் மட்டும் தான் செகண்ட் இயரில் we go for internship. So what do you think that அங்கே அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சடன் சேஞ்சில் நம்மளுக்கு புதுசாக ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ how was that? So for the team that I got, they never made us feel like
அவங்க சீனியர்ஸ் அவங்க பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அதுக்கும் மேலே தே ஆர் ஒர்க்கிங் ஆன் டிஃப்ரெண்ட் பேட்டன்டட் ப்ராஜெக்ட்ஸுன்ற மாதிரி இல்லாமல் தே மேட் ஷுர் வி வர் கெப்ட் இன் த லூப். லைக் நாங்கள் 1 month தான் இருக்கோன்னா கூட அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் எங்களுக்கு ப்ரீஃப் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் மட்டும் ஒர்க் பண்ணல, லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நாங்கள் வி பில்ட் அ ரொபாட்டிக் ஆர்ம் ஃபார் another ப்ராஜெக்ட், அந்த மாதிரிலாம் வி ஒர்க்ட். ஸோ இட் வாஸ் நாட் நெசசரிலி நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்னா எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகலை. அந்த ஒரு லேபில் லைக் people of different age groups of different qualifications were there, but I feel like நாங்க போட்ட எஃபர்ட்டும் தான் made us feel comfortable towards them. ஏன்னா அவங்க வந்து சீனியர்ஸோ இல்லை ஏன்னா சீனியர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, வேறு காலேஜில் எங்கள் ஏஜ்லேருந்தே 2-3 பேர் வந்திருந்தாங்க, ஐஐடிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம எஃபர்ட் போட்டது மட்டும்தான் made it more comfortable to work with them, because it wasn't just a workspace anymore. We grew up as a family over there, so like each other helped out, like transportation in the project work எல்லாத்துக்குமே we helped out each other, so it was really great. Okay, so one memorable moment அந்த 1 monthல வந்து நான் மறக்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு memorable moment. Okay, so like I said, Bangloreல இருந்துச்சு இது. ஸோ ஒன் டே எங்களோட ஹெட் மாதிரி அவங்க ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர், அண்ட் அவங்க வந்து ஷீ டோல்ட் நான் லேபில் இருக்க எல்லாரையுமே நான் லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஷீ டோல்ட். ஸோ அதனால் கூட்டிகிட்டு போகிறப்போ அங்கே ஆக்சுவலி த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வாஸ் கன்னடிகாஸை விட நிறைய தமிழ் பீப்புளை தான் அங்கே மீட் பண்ணேன். ஸோ அங்கே போய் பேசிகிட்டு இருந்தப்போ we didn't want to assume if our professor was Tamil or Kannadiga or anything. ஸோ அதனால் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசிவிட்டு அங்கே போயிட்டு லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களில் போன 10 பீப்புளில் 8 people were தமிழ். ஸோ எங்கள் ப்ரொஃபஸர் தமிழான்னு தெரியல. ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ என்னப்பா எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க, சாப்பிடலாம் மாட்டிங்களான்னப்போ we were so shook. So then she told about how she studied, எங்கே படித்தாங்க, லைக் மதுரையில் தான் அவங்க மெடிசன் படித்தது எல்லாம் சொல்லிட்டு then she told how to get into Nimhans. She told this as a fun story, and she told how to உங்கள் biomedical aspectல எப்படி to get placed in our other hospitals or this hospital for that matter. Then she told எங்கெங்கே ஸ்கோப் இருக்குன்றது அதை வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்க ஏன் அதை தமிழ்னு அப்போ ஏன் சொன்னாங்கன்னா she just wanted to talk about the biomedical placement aspect to us. ஸோ அதை வந்து எப்படி ஃபன்னாக சொல்லணுன்றதுக்காக அவங்க எப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சு கடைசியில் இதையும் சொன்னாங்களா, அதுக்கு நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாமேன்னு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தென் ஷி வாஸ் டெல்லிங் ஹவ் ஏன் நீங்களாம் ஜட்ஜ் பண்ண மாட்டிங்களா ஒருத்தவங்களை பார்த்துட்டுலாம் கேட்டாங்க. பட் தட் வாஸ் ரியலி மெமரபிள். அண்ட் ஆல்சோ ஒரு தடவை டிஆர்டிஓலேருந்து வந்திருந்தாங்க, எங்களுக்கு டெபல் டிஆர்டிஓலேருந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம், ஆனால் தே ஹேட் ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தார், இன்னொருத்தர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் படித்து மிலிட்ரியில் வேலை பார்த்துருந்தாரு. ஸோ அவர்கிட்டலாம் ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, லைக் எங்கள் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டாக சொல்ல முடிஞ்சுது. ஸோ தட் ஃபெல்ட் ரியலி நைஸ். ஸோ what do you think that இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பாக we need for placement, you being a student ambassador of BAB. ஸோ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க நிம்ஹான்ஸில்? நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் this one thing is kind of skill which we can use to get placed in Nimhans or related steps. நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் you got good advice from your professor. ஸோ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க? ஐ ஃபீல் லைக் என்னென்ன ஸ்கில் செட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, லைக் இப்போ பயோமெடிக்கல் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ், மெடிசன் அண்ட் எவ்ரி திங். எந்த ஸ்கில் செட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் 100% ஷியராக இருந்து அதில் நல்ல நாலேஜபிளாக இருந்துட்டு நல்ல கம்யூனிகேட்டிவாக இருந்தால் ஐ ஃபீல் லைக் யூ வில் பி ஏபிள் டு கோ அவே லாங் வே. ஸோ ஜூனியர்ஸ்க்கு வந்து நிம்ஹான்ஸில் மறுபடியும் யூ give an advice to join Nimhans for intern. அப்போனா அவங்களுக்கு வந்து என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுப்பீங்க? இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும், இல்லைனா லைக் இதுக்காக நீங்கள் இங்கே போகலாம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் வெறும் மெடிக்கல், லைக் நிறைய பேர் பயோமெடிக்கல் வந்து பயாலஜிக்காகவோ இல்லை அந்த மெடிக்கல் பர்சுவன்ஸ் முடியலன்றதுக்காக வந்திருப்பாங்க. பட் எல்லாத்தோடைய ஸ்கோப்பும் வேணும், எலக்ட்ரானிக்ஸும் வேணும், மெடிக்கலும் வேணும், ப்ளஸ் பேஷன்ஸ் பார்க்கணும். லைக் you have to see the real life application of biomedical engineering. I feel like Nimhans would be an amazing place for you to go intern at. And இதுக்கு ப்ரீரெக்விசிட்ஸ்ன்னு எங்களுக்கு எதுவுமே ஆக்சுவலி தேவைப்படலை. பட் லைக் அப்ளிகேஷன், பெர்மிஷன் லெட்டர்ஸ், anything like that தான். அண்ட் மேபி இஃப் யூ நோ அ ப்ரொஃபஸர் அட் நிம்ஹான்ஸ் பிஃபோர் ஹேண்ட்னா நீங்கள் அவங்களோட வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். ஸோ
உங்களோட பேஷன் என்ன? லைக் இதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் பிளான்? நிம்ஹான்ஸில் நான் கற்றுக்கிட்டதை யூ கோனா அப்ளை ஹியர் ஆர் சம்திங் எல்ஸ் இதுலேருந்து நான் இன்னும் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? எனக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓன்லி 85% நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் 15% அங்கே நாங்களே கேரி ஆன் பண்ணி நாங்கள் முடிக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம், மேம் நாங்கள் வேறு ஏதாச்சும் ஹாலிடே டைமில் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாமா மேம்னு கேட்டப்போ அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், காலேஜில் உங்கள் காலேஜில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ மேபி பில்ட் ஆன் தட் கம்ப்ளீட் இட் அண்ட் மேபி அந்த ப்ரொஃபஸரோட ராப்போ வச்சு ஏதாச்சும் மேபி இன்னும் ஃப்யூச்சரில் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணலான்ட்டு. தேங்க்யூ கைஸ்.